அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு மனிதனுடைய காலில் இன்னொரு மனிதன் விழுவது என்பதெல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வு. அதுவும் ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு தலைவன் என்று சொன்னால் அவருடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய கால்களிலே சாஷ்டாங்கமாக விழக்கூடிய நிகழ்வு என்பது இன்னைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வு. இன்னும் உச்சகட்டமாக ஒரு படி மேலே போய் யாரை அவர்கள் தங்களுடைய குரு என்று நினைக்கிறார்களோ, ஆன்மீக தலைவராக நினைக்கிறார்களோ, அவருடைய கால் பாதங்களில் கழுவி அந்த தண்ணீரை புனிதமாக அருந்தும் அளவிற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட ஆன்மீகத்தின் பெயரால் இவ்வளவு மோசமாக மூடத்தனமாக அவருடைய கால்களிலே விழுந்து சாஷ்டாங்கமாக கும்பிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் என்பது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அன்றைக்கு இறை தூதராக வந்த நபிகள் நாயகம் அவர்கள் அவருடைய தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய கால்களில் விழுந்து வணங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள். நாங்கள் வியாபார நிமித்தமாக பல நாடுகளுக்கு நாங்கள் செல்கிறோம். அங்கெல்லாம் அதனுடைய ஆளக்கூடிய மன்னருடைய கால்கள்ல மக்கள் சாஷ்டாங்கமாக விழக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய இறை தூதராக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய கால்களில் விழுந்து வணங்குவதற்கு நாங்கள் ரொம்ப தகுதி படைத்ததாக நாங்கள் காண்கிறோம், அனுமதி தாருங்கள் என்று தோழர்கள் கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனும் இன்னொரு சக மனிதனின் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதாக இருந்தால் கணவனுடைய காலில் மனைவி விழுவதை நான் அனுமதித்திருப்பேன். உலகமெல்லாம் ஒப்புக்கொண்ட அந்த மரபுக்கு எதிராக எந்த மனிதனும் யாரும் இன்னொரு காலில் விழக்கூடாது என்று சொன்ன நான் என் காலில் விழுவதற்கு நான் எப்படி அனுமதிப்பேன் என்று கேட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை அழகான முறையில உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு பண்பு பாருங்க. இன்றைக்கு பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, சிந்தனையாளர்களாக இன்றைக்கு வலம் வரக்கூடியவர்கள் கூட அதனுடைய தலைவருடைய கால்களில் இன்றைக்கு மக்கள் விழக்கூடிய சில நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் ஆன்மீகம் என்று சொன்னால் அது உச்சகட்டமான நிலை. ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதற்கு நபிகள் நாயகம் அவர்களே அதை அன்றைக்கே தடை செய்துவிட்டு தன்னுடைய காலில் விழுவதற்கு கூட அனுமதி மறுத்து அற்புதமான ஒரு மார்க்கத்தை இந்த மக்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை படியுங்கள், சிந்தியுங்கள், உணருங்கள், அற்புதமான வாழ்க்கை நெறியை பின்பற்றுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.